வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேப்பர் ரோல் வச்சு உள்ளன் நூல் பால் வச்சு நம்ம அழகான ஒரு பென் ஸ்டாண்டு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் இது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒரு பேப்பர் ரோல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அட்டையால் ஃபஸ்ட்டு மூடிப்போம். நம்ம க்ளூ கன் வச்சு மூடிக்கலாம். க்ளூ கன் இல்லாதவங்க பெஃபி பேண்ட் வச்சு ஒட்டிடுங்க. இது நம்ம பேனா வைக்கிறதுக்காக இது மேலே ஒட்டிட்டு இந்த பக்கம் திருப்பிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உள்ளன் நூலெல்லாம் இதில் அழகாக அந்த உள்ளன் நூல் பால்ஸ்லாம் இதில் ஒட்ட போகிறோம். நம்ம குட்டி குட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கலர் கலராக இல்லை ஒரே கலராகவும் நீங்கள் ஒட்டலாம். ஒரே கலர் ஒட்டினாலும் அழகாக இருக்கும். இல்லை ஒரு லைனுக்கு ரெட் கலர், ஒரு லைனுக்கு எல்லோ கலர், அந்தமாரி ஒட்டலாம். அதுவும் அழகாக இருக்கும். நான் கலர் கலராக ஒட்டுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக இதேமாரி கலர் கலராக திரும்ப அந்த கலர் வராத மாதிரி ஒட்டிக்கோங்க. என்ன பக்கத்தில் 2 கலர் ஒட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கலர் கலராக ஒட்டுங்க, அழகாக இருக்கும். நம்ம இந்த அட்டை ஃபுல்லாக இதேமாரி தான் ஒட்ட போகிறோம். இது வேலையே இல்லை, இந்த பால் செய்கிறது மட்டும்தான் நமக்கு இதில் வேலை. செஞ்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ரோல் அழகாக ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ரோல் பக்கத்தில் ஒட்ட போகிறோம். கீழே இருக்கிற கலர் வராத மாதிரி பக்கத்தில் வேறு கலர் வச்சு ஒட்டிடுங்க. ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டு, பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அதில் இல்லாத கலராக பார்த்து ஒட்டும்போது மட்டும் கரெக்டாக கலர் இல்லாத கலராக பார்த்து ஒட்டிக்கோங்க. அதே கலர் ரிட்டன் வராத இருக்கிற மாதிரி திரும்ப ரிப்பீட் ஆகாத மாதிரி கலர் மாற்றி ஒட்டுங்க, அழகாக இருக்கும். கலர் கலராக இது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அவ்வளோதாங்க, பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கேப் விட்ட இடத்துல ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு லேஸ் எடுத்து அது ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க. கீழேயும் இதேமாரி ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட ஃபோம் ஷீட் நீங்கள் மேலே கட்டமாக கட் பண்ணி ஃபோம் ஷீட்டையும் ஒட்டிக்கலாம். கீழ்ப்பக்கமும் இதேமாரி ஒட்டியாச்சு. மேலேயும் ஒட்டிட்டோம். பென் ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம பேனாவை அதில் போட்டு வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.